இல்லாமையிலிருந்து உலகை சிருஷ்டித்தவரின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி. இந்த வாரத்திலிருந்து மேகஸ்தம்பம் என்கிற நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டு விட்டது. வேதம் என் மன மகிழ்ச்சி என்கின்ற நிகழ்ச்சியை மாத்திரம் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள். வேதத்தை ஒழுங்காய் கற்றுக்கொள்ளும்படி இந்த நிகழ்ச்சியை தவறாமல் கவனித்து வேதத்தை உங்கள் கரங்களில் வைத்து அந்த பகுதியை நீங்கள் வாசித்து அதை புரிந்து கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 4ஆம் அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் எலிசா தீர்க்கதரிசியின் ஊழியங்கள் என்கின்ற தலைப்பு. முதலிலேயே 3ஆம் அதிகாரத்திலேயே நாம் எலிசா தீர்க்கதரிசியை குறித்து தான் நாம் பார்த்தோம். இதிலும் அவருடைய ஊழியத்தின் தொடர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 44 வசனங்கள் இருக்கிறது. இந்த 44 வசனங்களில் 4 சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 அற்புதங்கள் என்று சொல்லலாம். ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு அற்புதத்திற்கு நேராக கொண்டு செல்கிறதா இருக்கிறது. 1 முதல் 7 வசனங்கள் முதல் அற்புதம், முதல் சம்பவம். 8ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் 2ஆம் அற்புதம், 2ஆம் சம்பவம். 38ஆம் வசனத்திலிருந்து 41 வரைக்கும் 3ஆம் அற்புதம், 3ஆம் சம்பவம். 42, 43, 44 கடைசி 3 வசனங்கள் 4ஆம் அற்புதம், 4வது சம்பவம். 4 அற்புதங்கள் 4 சம்பவங்களை அடக்கிய ஒரே அதிகாரமாய் இது காணப்படுகிறது. முதல் 7 அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ. அதாவது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருத்தர். அவர் மரித்து போனார். ஆனால் அவருக்கு ஏராளம் கடன் இருந்தது. இந்த மரித்து போன தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர் இந்த கடனின் நிமித்தம் அந்த கடனை அடைக்க முடியாமல் அவருடைய மனைவி, விதவையா இருந்த அந்த மனைவி எலிசா தீர்க்கதரிசியின் இடத்தில் ஓடி வருகிறார். அந்த நாட்களிலே கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டார்கள் என்றால் குடும்பத்தையே விற்று விடுவது வழக்கம், பிள்ளைகளை விற்று விடுவது வழக்கம். அது அந்நாட்களின் வழக்கம். இப்போ இங்கே கடன் கொடுக்க முடியாமல் இருக்கும் பொழுது பிள்ளைகளை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனால் இந்த மனைவி என்ன செய்கிறாள்? இந்த விதவையா இருந்தவள், அதாவது தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவி, மரித்து போன அவருடைய மனைவி, யாரிடத்திலும் உதவி கேட்காமல் அல்லது கடன் கொடுத்தவனிடத்திலே இரக்கத்திற்காக கெஞ்சாமல் அல்லது வேறு வழி இல்லை இதுதான் வழக்கம் என்று தன் பிள்ளைகளை விற்று விடாமல் தேவ சமூகத்திற்கு நேராய் ஓடி வருகிறார். எலிசா தீர்க்கதரிசியின் இடத்தில் வருகிறார். தேவ மனிதன் அவளுக்கு கொடுத்த ஆலோசனை அங்கு நிறைவேற்றப்படும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்கிறாள். கடனிலிருந்து விடுதலையாகிறாள். ஹல்லேலூயா. அந்த சம்பவம் தான் முதல் 7 வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். எலிசாவின் இடத்தில் வரும் பொழுது அவர் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவள் சொல்லுகிறாள், கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான். சரி, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இவள் சொல்லுகிறாள், 2ஆம் வசனம் பாருங்கள். ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாள் வீட்டில் வேறொன்றும் இல்லை. ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. இவர் சொல்லுகிறார், அயல் வீட்டுக்காரரிடத்தில் எல்லாம் பாத்திரங்கள் வாங்கி இந்த எண்ணெயை அதிலே ஊற்று. ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு கேள்வியும் இவள் எதிராய் கேட்கவில்லை. ஒரு குடம் எண்ணெய எதுல ஊற்றணும்? எத்தனை பாத்திரங்கள் ஊற்ற வேண்டும்? சின்ன சின்ன பாத்திரங்களாய் வாங்கினால் 3-4 ஊற்றலாம். நிறைய பாத்திரங்களை கேட்டு வாங்கி ஊற்றி என்று சொல்லுகிறாரே, அது எப்படி நடக்கும்? இந்த எண்ணெயை ஊத்துறதுக்கு எதுக்கு அத்தனை காலி பாத்திரங்கள் என்றெல்லாம் கேள்வியும் வரவில்லை, சந்தேகமும் வரவில்லை, தயங்கவும் இல்லை, தாமதிக்கவும் இல்லை. ஓடுகிறாள். பிள்ளைகளோடு கூட பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறாள், போய் அத்தனை பேரிடத்திலும் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வருகிறார்கள். அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம், அவள் மாத்திரமல்ல,
அவளும் அவளுடைய 2 குமாரருமே அறை வீட்டிற்குள் வந்து அந்த தங்களிடத்தில் இருந்த குடத்தில் இருந்த எண்ணெயை ஒவ்வொரு காலி பாத்திரத்திலும் ஊற்ற ஆரம்பிக்கிறார்கள். பாருங்கள் 5ஆம் வசனம். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு இன்னும் வேற பாத்திரம் இருக்கா? அப்போ பையன் சொன்னானா, இல்லை இல்லை என்ற உடனே அது நின்று போயிற்று. ஹல்லேலூயா. ஆகவேதான் அநேக சமயங்களில் இதை வைத்து மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, இல்லை என்றால் நின்றுதான் போகும், இருக்கிறது என்றால் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, குடும்பமாய் தேவனுடைய மனுஷனை தேடி போனார்கள். குடும்பமாய் தேவனுடைய மனுஷனின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். குடும்பமாய் தேவனுடைய மனுஷனின் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார்கள். குடும்பமாய் அற்புதத்தை அனுபவித்தார்கள். குடும்பமாய் விடுவிக்கப்பட்டார்கள். குடும்பமாய் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த குடும்பம் என்கின்ற வார்த்தை அநேக இடங்களிலே மிஸ் ஆகி விடுகிறது. எப்படி? தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசத்தை காண முடிகிறது. ஒருவேளை குடும்ப தலைவனின் விசுவாசத்தை பார்க்க முடிகிறது. குடும்ப தலைவியும் பிள்ளைகளும் நேர்மாறாய் எதிர்மாறாய் நடந்து கொள்கிறார்கள். குடும்ப தலைவி சில குடும்பங்களில் விசுவாசம் மங்கையா இருக்கிறார். குடும்ப தலைவனோ வேலை வேலை என்று ஓடி சம்பந்தம் இல்லாமல். சில இடங்களில் பெற்றோர் விசுவாச வீரர்களால் பிள்ளைகளோ நவ நாகரிகத்திற்கு ஏற்றாற் போல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் பிள்ளைகள் தேவனை பற்றி கொள்கிறார்கள், பெற்றோர்கள் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த குடும்பம் நமக்கு கற்றுக் கொடுப்பதெல்லாம் குடும்பமாய் குடும்பமாய் அவர்கள் செய்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பாருங்கள், ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அறிவித்தாள். அவர் சொல்றாரு, இருக்கிற எண்ணெயெல்லாம் விற்று உன் கடனை அடைத்து மீந்ததை கொண்டு விற்று ஜீவனம் பண்ணு என்று சொல்லுகிறார். அப்படியே நடந்தது. என்ன ஒரு ஆச்சரியம்! அடிமைகளாய் போக வேண்டிய ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் தேவ சமூகத்திற்கு சென்றதால் தேவன் அதை அப்படியே மாற்றி போட்டு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தார். தேவன் ஒருவரையும் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. அவரிடத்தில் நம்பிக்கை வைத்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதும் இல்லை. எங்கள் நல்ல தகப்பனை, அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நாங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு குடும்பமாய் உம்மை நோக்கி பார்க்க, குடும்பமாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க, குடும்பமாய் கீழ்ப்படிய, குடும்பமாய் அற்புதத்தை அனுபவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். நீரப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு மனம் எங்கள் குடும்பங்களில் காணப்பட உம்முடைய விசேஷித்த கிருபையை அருளி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.